கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாய் திறந்து பேச மாட்டியா? இல்ல, கோயிலுக்கு போறேன். உன் இஷ்டத்துக்கு கோயிலுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். இது என்ன உன் சொந்த வீடு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா இருக்கிறன்னா இரு, இல்லைன்னா ஓடி போயிருப்பதுக்க. இல்ல ஹரிணி, அத்தனா அவங்க போறோம்னு என்னையும் கூப்பிட்டாங்க. அவங்கள இங்கே வேலையே இல்லையாம்மா, 1008 வேலை இருக்கு. அதை போட்டுட்டு மாமியார் மருமகளும் கொஞ்சம் கொல்லாவ போறீங்களோ? எனக்கு தலைவலிக்குது, போய் சூடா டீ எடுத்துட்டு வா. இல்லை ஹரிணி, கிளம்பிட்டேன். மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போனால் வேர்த்து கொட்டும். இந்த வெயிலில் கிச்சனில் நிற்க முடியாது, தெரியும்ல. நான் போயிட்டு வந்தோன்னே வேணா போட்டு தரட்டுமா? இல்லை உனக்கு அவசரம்னா நீனே போய் போட்டு குடி. மாமா, நான் சொன்னேன்ல, இவ சரியான திமிரு பிடிச்சவன்னு. நான் சொல்லும் போது கூட நீங்கள் நம்பலைல்ல, பார்க்க அப்படி இல்லைன்னு தெரியுதா? அப்போ ஒரு டீ கேட்டால் நீனே போய் போட்டு குடிங்கிற. இவன் இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கான். ஏம்மா, நீ தானே கேட்டா, போட்டு கொடுத்துட்டு போ. சேலையெல்லாம் ஒன்று அழுக்கா போயிடுது, வேர்த்து கொட்டினா கொட்டிட்டு போகுது. வெளியில் போய் பாரு, வேலை எப்படி பேர் வேலை பார்க்குறாங்க. என்னம்மா கமலி, போகலாமா? அத்தை சேலை கட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அத்தை, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன்னு. இப்போ கூட ஒருத்தர் சேர்ந்துட்டா போல. என்னம்மா கருணி, கோயிலுக்கு தானே போகிறோம்னு சொன்னோம். உன்னை மாதிரி பீச்சு சினிமா அப்படின்னா போகிறோம். கோயிலுக்கு போகிறதா எனக்கும் அவளுக்கு இருக்க ஒரே ஆறுதல். அதனால கோயிலுக்கு போகிறோம். இதில் உனக்கு என்ன இருக்கு? எனக்கு தலைவலிக்குது, சூடா டீ போட்டு தாங்க. உனக்கு என்னப்ப டீ தானே வேணும், போட்டு தந்துட்டு போறீங்க. என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? சாம்பார், கீரை பொரியல். சும்மா எப்போ பார்த்தாலும் சாம்பார் புளிக்குழம்புன்னு அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வெள்ளி சனி பார்த்து நீங்கள் குழம்பு வைக்கிறாள், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. நீங்கள் பிரியாணி செய்யுங்க, கோயிலுக்குலாம் நீங்கள் அப்புறம் எப்போ வேணாலும் போய்க்கிங்க. அத்தை அவ வேணும்னே பண்ணுறா, நம்மளை போகவிடக்கூடாதுன்னு. எப்படிதாத்த இவளெல்லாம் இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க? என்னம்மா பண்ணுறது, இவ இருக்கிறத தெரிஞ்சா கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சு போயிருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இவளை நான் பார்த்து தொலையிலேயேம்மா. இந்த மனுஷனாச்சும் 2 திட்டு திட்டிட்டு விட்டுருவாரு, இல்லைன்னா கண்டும் காணாமல் இருப்பார். ஆனால் இவ இருக்காளே, இவ எதுக்குதான் இங்கே வந்தானே தெரில. அதே சஞ்சய் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்பதான் போய் தொலைய வேண்டியதானே. போக மாட்டேன்னு இருக்கிறா, என்னாலே விரட்ட முடியல. சரி விடுங்கத்தே, என்ன பண்ணுறது. நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாது போல. இவளுக்கு இன்னைக்கு கறி தின்னாதே இதாக இருக்கும் போல. வாய் நம்மன்னு இருக்கோ என்னம்மா. ஆமாம்மா, இவெல்லாம் சோத்துக்கு செத்தவ. கறி மீனுன்னா விடமாட்டா, சட்டி சட்டியாக சோறுதும்பா. என்னங்கத்த நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கே அவ காதில் போய் ஓதிக்கிட்டு இருக்கீங்க. செஞ்சு தரீங்களா இல்லை மாமாட்ட சொல்லவா? ஏண்டி, புள்ள ஆசையா பிரியாணி தானே கேட்குது, செஞ்சு கொடுக்குறதுக்கு என்ன? இல்லைங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதோடையும் சாம்பார் வச்சதெல்லாம் வீணாக போயிருங்க. அதான் நீங்கள் 2 நேரத்தை எண்டத்துக்கு இருக்கீங்கல்ல, வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. பழசை வச்சு 2 நாளைக்கு சாப்பிடுங்க. என் மருமகளுக்கு பிரியாணி செஞ்சு கொடு. மாமா, அப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து நாளைக்கு போகலான்னு இருக்கேன். என்னங்கத்த அவளே போறேன்னு சொல்றா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையிலேருந்து நம்ம இஷ்டத்துக்கு கோயிலுக்கு போகலாம். என்ன மருமகளே, அவன் மாமா கூட தானே இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு போகிறோங்கிற? யாராச்சும் ஒன்று எதுவும் சொன்னாங்களா? அதே மாதிரி பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டால, ஏதாச்சும் செஞ்சு தரலைன்னா இந்த மாமா கிட்ட சொல்லு, நான் கேட்குறேன். இங்கே வீட்லயே பார்த்தீங்களா எப்படி என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இதனால நான் ஆஃபீஸ் போனால் போர் அடிக்குதுன்னு தான் நேற்று போனேன். அங்கே பார்த்தா சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் சஞ்சய் ஃப்ரெண்டு இருக்கானே, அந்த மதி, அவனுக்கு சரியான திமிரு. இன்னைக்கு துளி கூட மதிக்க மாட்டேங்கிறேன். என்னமோ அவன் ஆஃபீஸ் மாதிரி நடந்துக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் வேலை கேட்டேன், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிற்கிறாளே கமலி, இவளோட ஃப்ரெண்டுக்கு வேலையை கொடுத்துட்டேன் மாமா. எல்லாம் இவ பண்ண வேலை தான். நைஸ் நாப்பில் ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டா. ஹரிணி, நீ என்ன சொல்ற? என்னோட ஃப்ரெண்டா? இல்லையே, நான் எதுவும் சொல்லி. யாரு, பிரியாவா? நடிக்காதடி, நீ சொல்லாம தான் அவ கரெக்டாக வேக்கன்சி இருக்குன்னு நினச்சி வந்து இப்போ வேலையும் வாங்கிட்டா. என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கலான்னு. அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி நீ உன் ஃப்ரெண்டை வர சொல்லிட்டியாக்கும். பார்க்குறேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? வீட்லேயும் எனக்கு மரியாதை இல்லை, ஆஃபீஸ் போனாலும் மரியாதை இல்லை. அதான் நான் எதுக்கு இங்கே இருக்கேன், பேசாமல் நான் வீட்டுக்கே போகலான்னு இருக்கேன். முன்னாடியே சந்தையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும்? எனக்குன்னு யார் மாமா இருக்கா? என்ன மருமகள் இப்படி சொல்லிவிட்ட? நான் இருக்கல்ல, இந்த மாமா இருக்கல்ல குத்துக்கல் மாதிரி. நீ தான் எப்போ இருந்தாலும் என் வீட்டு மருமக. அவளாம் சும்மா கொஞ்ச நாளில் போயிடுவா, அவளெல்லாம் கண்டுக்காத. இப்போ என்ன உன் ஃப்ரெண்டுக்கு வேலை வேணுமா? ஆமாங்க மாமா. சஞ்சய் என்னங்கப்பா, கூப்பிட்டீங்களா? வந்து நிக்கிறேன் பாரு, அவளோட ஒட்டி உரசிட்டு தான் நிக்கணுமா? என் பக்கத்துல எவ்வளவு இடம் இருக்கு, இங்க வந்து நிக்க கூடாது? ஏப்பா சஞ்சய், நம்ம கம்பெனில தான் ஏதோ வேலை இருந்துச்சாம்ல, ஹரிணிதே அவன் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு கேட்டானா.
கொடுக்காம நீ என்னமோ அவளோட ஃப்ரெண்டுக்கு தூக்கி கொடுத்துருக்க. என்னப்பா நடக்குது இங்க? அப்பா 1000 தடவை சொல்லிட்டேன், கம்பெனி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் யாரை வேலைக்கு வைக்கணும் யாரை வைக்கக்கூடாதுன்னு. அவள் ஃப்ரெண்டு வேணா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. இவங்களை விட ஃபெஸ்ட்டாக இருந்தா அவளை நான் எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா மாமா, உங்களுக்கு முன்னாடியே சஞ்சய் எப்படி பேசுறான்னு. என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்டர்வியூ வைக்கணுமா? இங்கே பாரு ஹரிணி, சும்மா குதிச்சுக்கிட்டு தெரியாத. நீ இப்படி வந்து அப்பா கிட்ட சொன்னா நான் உடனே உன் ஃப்ரெண்டை வர சொல்லணும்னு சொல்லிடுவேனா? அதெல்லாம் நடக்காது. போஸ்டிங் போட்டது தான். வேணா உன் ஃப்ரெண்டை வந்து மறுபடியும் அட்டென்ட் பண்ண சொல்லு. வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு கொடுக்குறேன். அவன் தான் அவனை தூரம் சொல்கிறான்லம்மா. உன் ஃப்ரெண்டை தான் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லுவே. சும்மா வேலைக்கு எடுத்தா என்னம்மா பண்ணுறது? என்னங்க மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? என்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சும் நீங்க எப்படி இன்டர்வியூ வைக்கலாம்? சரி விடுமா, அது ஆஃபீஸ் விஷயம். அவன்கிட்ட நான் சொல்லவும் முடியாது. வேற ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, இந்த மாமா பண்ணுறேன். போங்க மாமா கிட்ட. நீங்க இப்படி பண்ண வந்து என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கமலி அம்மா 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? இல்ல சஞ்சய், கோயிலுக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே என்னாச்சு? நான் ஆஃபீஸ் தான் போகிறேன், வாங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இல்ல சஞ்சய், ஹரிணி பிரியாணி செஞ்சு தர சொன்னா. அதான் அத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. அம்மா நேரத்துக்கு சமைச்சிருப்பாங்களே, இன்னும் நீங்கள் சமைக்கலையாம்மா? இல்லப்பா, சாம்பார் பொரியல்லாம் வச்சுட்டேன். இவ என்னமோ பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றா. ஹரிணி நீ வேணா ஒன்று பண்ணு. உனக்கு அப்படிதான் பிரியாணி சாப்பிடணும்னா கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க. இல்லைன்னா வாங்கிட்டு வந்து கிச்சன்லாம் நாமத்தான் கிடக்கு, செஞ்சு சாப்பிடு சரியா? எங்கள் அம்மாவே பாவம் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. நீ உட்காந்து சும்மா தானே திங்கிற. அவங்களுக்கு சும்மா அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லாத. நான் அவங்கள கோயிலுக்கு கூட்டி போகிறேன். பாத்தீங்களா மாமா, உங்க கண்ணு முன்னாடியே எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த அத்தையே செய்ய நினைச்சாலும் இந்த சஞ்சய் ரொம்ப மாறிட்டா மாமா. மாறல, இவதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டா. இவளை எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்புறதோ அதான் மாமா நமக்கு நல்லது. அப்புறம் என் நிலைமை தான் உங்களுக்கும் வரும். சரிம்மா, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். போ, உனக்கு பிரியாணி தானே கடையில் வாங்கி சாப்பிடு. இல்லைன்னா ஆர்டர் போடு, வீட்டுக்கே கொண்டாந்து தருவாங்கல்ல. சரிங்க மாமா. அப்பா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் உங்கள் பொண்ணு தானேப்பா. எனக்கு வேலை கிடச்சிருக்கு. நைட்டே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் தூங்கிட்டீங்க, அதனால தான் சொல்ல முடியல. இன்னிலேருந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேப்பா. மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் உங்கள் பொண்ணுப்பா, எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அம்மா என்னம்மா நடக்குது இங்கே? இவ வாட்டுக்கு பொசுக்கட்டின்னு அப்பா காலில் போய் விழுந்துட்டேன். ஒருவேளை அப்பா மனசு மாறிடுவாரா? அதெல்லாம் மாற மாட்டாடி. அவள் பண்ணது அப்படி. ஒரு பையனை கூட்டியாந்து பேசியிருக்கா. பத்தா குறைக்கு காசு வேற களவான்ருக்கா. இதெல்லாம் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காதுடி. அப்போ திட்டாமல் எனக்குன்னு பேசாமல் இருக்காரேம்மா. ஒருவேளை ஆசீர்வாதம் பண்ணி அவர் சமாதானம் ஆயிடுவாரோ? இருடி பேசாம. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. முதல்ல இன்னைக்கு என் வேலைக்கு போகிறேன். அடியே எவ்வளோ நேரம் இப்படியே குனிஞ்சிக்கிட்டே நிற்ப? அப்பா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்பாவுக்கு இப்போ கூட மனசு மாறலையா? என் மேலே இன்னும் கோவமாக இருக்காரு. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரே. புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல, முத வேலைக்கு போகிறேன். அம்மா இருந்திருந்தா நேரம் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அம்மா என்னை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் தன்னோட பிள்ளைய யாராச்சும் வெறுப்பாங்களா? ஆனால் அப்பா என்னை புரிஞ்சுக்காம நான் பண்ணாத தப்புக்காக இப்படி பண்ணுறாரு. மம்மி, இவளுக்கு இந்த கண்ணீர் எங்கேருந்து தான் வருதுன்னோ தெரியல. ஆனால் உன்னானா சட்டுன்னு வந்துடுது பாருங்களே. அதெல்லாம் சும்மா நீலி கண்ணீர்டி. அவளை பற்றி இப்போ தானே உங்கள் அப்பாவுக்கு தெரியுது. என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசுறீங்க? முதல் நாள் இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன். அதனால தான் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்தேன். அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நடிக்காதடி. அப்படியே எப்படி நடிக்கிறேன்னு பாரு. அதனால தான் ஒரு பையனை கூட்டியாந்து வீட்டில் ஆள் இல்லாதப்ப வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். காசு 50,000. எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு எடுக்கிறதுக்கு? எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவ தான் எடுத்தான்னு. நல்ல வேலை நம்ம இதை பற்றி மம்மிக்கிட்ட சொல்லவே கூடாது. சொன்னால் அவ்வளோதான். கொஞ்சம் மனசு மாறினாலும் மாறிடுவாங்க, சொல்ல முடியாது. சும்மா ஆனா ஊனானா நீலி கண்ணீர் விடிக்காத சரியா? இப்படி அழுதா மட்டும் உங்கள் அப்பா அப்படியே மனசு மாறிவார் நினச்சியா? இனிமேல் இந்த ஜென்மத்துக்கும் மாற மாட்டார். நீ எப்போ இந்த வீட்டை விட்டு தொலைவெண்ணா காத்துக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு போறியா? போ, அதுவும் நல்லதான். சம்பாரிச்சா தானே உனக்கு எதாவது செலவு பண்ண முடியும். இனிமேல் நாங்களாம் உனக்கு எதுவும் செலவு பண்ண மாட்டோம். ஆமாம்மா, இவருக்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுமா. முன்னாடியாச்சும் அப்பா ஏதாச்சும் செய்யணும்னு சேர்த்து வச்சுருப்பார்ல, இனி அதவும் கொடுக்க மாட்டார். அவர் சரியான கோவத்தில் இருக்கார். எல்லாமே எனக்கு தாம்மா.
நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் எல்லாமே உனக்கு தாண்டி. இவளுக்கு சேர்த்து வச்சிருக்காரே, எப்படா கேட்டு வாங்குறதுன்னு பார்த்தேன். இவளே அதை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டா. நமக்கு வசதி தானே. இந்த வீட்டில் யாருக்குமே நம்ம மேலே பாசம் இல்லையா? எதுக்கு இருக்கன்னு தெரியல. வேலையை பார்த்துட்டு பேசாமல் எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் தங்கிட வேண்டியதான். ஏன் மம்மி இவ வேலைக்கு போகணுன்னு சொன்னோன்னே ஏன் விட்டீங்க? இவ வேலைக்கு போனால் திமிர்த்தனமாக பேசுவா. கையில் காசு வந்துருச்சுன்னா அவளை அடக்க முடியாதே. இல்லடி, அவளை வாயே திறக்க விடக்கூடாது. அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணால் கூட வாயை திறந்து நம்ம ஏதாச்சும் பேசுவா. இப்போ அவரும் சப்போர்ட்டுக்கு இல்லையா, அதனால பம்மி போய் தாண்டி இருப்பா. வேலைக்கு போட்டோம், சம்பாதிக்கட்டும், அதாண்டி நமக்கு நல்லது. வீட்டு வேலையும் பார்த்து அங்கேயும் போய் வேலை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகணும்டி, அதாண்டி நமக்கு தேவை. ஆனால் என்னை விட இவ நல்லா படிப்பாளாமா? போன ஒன்று வேலை கிடச்சிருச்சு. எல்லாம் அழகாக பார்த்து கொடுத்துருப்பாங்க. படிப்பை பார்த்து எவன் கொடுக்குறேன்? ஆமாம், இவ தான் ஆளை நல்லா மயக்குவாள். அங்கே இருக்கவங்களையும் மயக்கியிருப்பா. அதே போனோடனே வேலையை கொடுத்துட்டாங்க. சரிம்மா, அவள் எப்படி போனால் நமக்கு என்ன? நம்ம நல்லா இருந்தால் சரிதான். எனக்கு ஒரு 5000 ரூபா கொடு, செலவுக்கு வேணும். என்னடி டெய்லி 5000 3000 வாங்கிட்டு போகிறேன்? என்ன தான் பண்ணுற? என்னம்மா என்னவே கேள்வி கேட்குற? இல்லடி, டெய்லி செலவு பண்ணிடுறியே, இப்படி என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஊர் சுற்றுமா, இப்போ தர முடியுமா முடியாதா? சரி சரி தரேன், வாங்கிட்டு போ. என்ன திவ்யா, அம்மா வர சொல்லிடுவாடி. சும்மா போமாங்கிட்டு நான் கேட்காமலே செலவுக்கு எனக்கு காசு தரும்போது தெரியும் ஏதாச்சும் ஒரு வேட்டு வைப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னடி, எப்போ இருந்தாலும் நடக்கிறது தான். நல்ல பையனாக இருக்குது. நீ சும்மா விடாதம்மா. அந்த பொம்பளை அன்னைக்கு ரோட்டில் பார்த்து பேசுதுல, அதுக்காண்டியான இப்படி வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் இல்லடி, நல்ல குடும்பம்டி. எதுவுமே வேணாங்கிறாங்க, அதாண்டி யோசிக்கிறேன். பையனும் நல்ல பையனா, தங்கம் பத்த பையனாண்டி, நல்ல குடும்பம்டி. அதனால தாண்டி யோசிக்கிறேன். நீ எதுக்குடி இப்படி முரண்டு பிடிக்கிற? நீ விடுமாங்கிட்டு, நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இப்படி பண்ணுற. உன் பாசம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அக்காவும் போயிட்டா, அடுத்து என்னையும் தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஜம்முன்னு எனக்குன்னு உட்காந்துக்கலாம் பார்த்துட்ட போல. நான் இருக்கிறது உனக்கு தொந்தரவு எதுவும் இருக்கா? என்னடி இப்படி சொல்கிற? அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ நல்ல இடத்துக்கு போகணுன்னு தானே ஆசைப்படுவேன். எனக்கு இப்போல்லாம் கல்யாணம் வேணாம்மா. சும்மா மறுபடியும் அதை பற்றி பேசாத. என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போமாங்கிட்டு. என்னடி இப்படி பேசுகிற? நல்ல இடம் தாண்டி வந்து பேசுனேன். நீ வேணா 2 நாள் யோசிச்சு சொல்லு. நான் 2 நாள் கழிச்சு தான் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதில் யோசிக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எனக்கு வேணான்னா வேணாம். நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். எனக்கு அக்கா ஞாபகமாகவே இருக்குது. சும்மா இங்கே இருந்தால் நீ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பொண்ணுவ, நல்ல குடும்பம்னு எடுத்து சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. அக்காவை பார்க்க போகிறாளாம். போ போ, எப்படி இருந்தாலும் இங்கே தானே வரணும். எப்படி உன்னை ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அம்மா மனசை புரிஞ்சுக்கிறாளுங்க இல்லையே. அடுத்தவங்க சொல்கிறதுக்காகவா பண்ணுறேன். நல்ல இடம் வந்தால் முடிச்சு விட வேண்டியதானேன்னு பார்த்தா எங்கே நம்ம சொல்கிறது எங்கே கேட்குதுங்க.